இன்றைக்கி நம்ம மிஸ்டர் ஜிகே மூவி மேனில் பார்க்க போகிற படம் ஆனகோண்டாஸ். இந்த படத்தில் பால் ராட், ஜாக் பிளாக், தாண்டி நியூட்டன் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலில் குறி வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக இது வரைக்கும் இல்லாத பாணியில் இந்த ஆனகோண்டாஸ் ஃப்ரான்ச்சைஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டார்க் ஹியூமர் ஜானரில் வந்து இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னா, பால் ராட் வந்து ஒரு ஆக்டர். ஆனால் அவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நடிக்கக்கூடியவர். அவர் அந்தளவுக்கு பெரிய ஆக்டர் இல்லை அப்படின்னு ஸ்டுடியோஸ் வந்து அவர் அனுப்பப்படுறாரு. அவரோட ஃப்ரெண்டான ஜாக் பிளாக் ஒரு டைரக்டர். என்ன மாதிரி டைரக்டர் அப்படின்னா, வெட்டிங் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து அவர் வெட்டிங் ஃபிலிம்னு சொல்லி டைரக்ட் பண்ணுற ஒருத்தராக இருக்கார். இவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்து தாண்டி நியூட்டன். இவங்க 3 பேரும் ஜாக் பிளாக்கோட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட பழைய நினைவுகளை மீட்டுக்கிட்டு இருக்காங்க. 13 வயசில் அவங்க விளையாட்டாக ஒரு சினிமா ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது திரும்ப ஒரு கேசட்டில் அவங்க பார்க்குறாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஏன் நம்ம வந்து ஒரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணலாம், அதுவும் வந்து ஆனகோண்டா ஃப்ரான்ச்சைஸை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அனகோண்டா படத்தை எடுக்கிறதுக்காக அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. இவங்க படம் எடுத்தாங்களா, அனகோண்டா இவங்களை என்ன பண்ணுச்சு, அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தங்க வேட்டை நடத்துகிற கும்பல் ஒன்று இருக்குது, அவங்க என்ன பண்ணாங்க இப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்த அனகோண்டாஸ் படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர் தேனண்டால் ஸ்டுடியோஸ் மாதிரியே அங்கே ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் எல்லா வாசல்லையுமே வந்து டைனோசரு, அனகோண்டா, கிங்காங் இதெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க போல். 2 வருஷத்துக்கு ஒரு முறை எந்த படமும் இல்லை அப்படின்னா வாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸை கொண்டு வந்துடுறாங்க. பட் இந்த அனகோண்டா இது வரைக்கும் வந்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அது என்னென்னா, ஃபுல்லாக காமெடியில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த அனகோண்டா யாரையுமே கொள்ளாது. கிட்டத்தட்ட இந்த அனகோண்டா வந்து அஜீரண கோளாறு வந்த மாதிரி எல்லாரையும் முழுங்குது, எல்லாரையும் துப்பிடுது, எல்லாரும் உயிரோடு வந்துடுறாங்க, முழுங்கன எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சில இடங்களில் அங்கங்கே ஹியூமர் ஒர்க் ஆகிருக்கலாமே தவிர்த்து பெரிய அளவில் வந்து இந்த படத்தோட ஹியூமர் வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியல. பட் அங்கங்கே கிளிம்ஸாக வந்து சின்ன சின்ன சீக்வன்சஸ் வந்து ஒர்க் ஆகிருந்ததுன்னு சொல்லலாம். என்னென்னா, 13 வயசில் இவங்க எடுக்கக்கூடிய படம், அப்புறமா 40 வயசுக்கு மேலே இவங்க வந்து திரும்ப இந்த அனகோண்டான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. இதை மேட்ச் கட்டில் வந்து சொன்ன விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம ஊர்லேயுமே கூட எல்லாருக்கும் சின்ன வயசில் வந்து நாமளும் சினிமா எடுக்கணும், ஆஸ்கார்லாம் வாங்கணும் அப்படின்லாம் பேசுவோம். கிட்டத்தட்ட அதே பாணியில் இந்த படத்தோட கதை வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு சினிமா ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கதை கொஞ்சம் செட் ஆகும் செய்யலாம். எல்லாருமே அது சார்ந்த வேலையாகவே செய்கிற மாதிரியும் காமிச்சிருந்தது அப்படிங்கிறது நல்லா இருந்தது. இதை கடந்து இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி ஜெனிஃபர் லோபஸ், ஐஸ் கியூப் இவங்க எல்லாருமே ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க. அதில் அவங்கவுங்க அந்த பர்டிகுலர் போர்ஷனில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்னென்னா, அந்த 1997 வந்து அந்த அனகோண்டாவோட நமக்கு வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அந்த மாதிரியான சில பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இந்த படத்தில் நல்லாவும் இருந்தது. காமெடி படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இந்த படத்துக்கு வந்து டிட்டோவாக பொருந்தும். பல கேரக்டர்ஸ் வந்து திடீர்னு உள்ளே வருவாங்க. அவங்க ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது காமெடிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. பட் ஆடியன்ஸாக நமக்கு வந்து அது பெரிய வந்து இம்பேக்டை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அமேசான் நதி ஓரமாக தங்க வேட்டை நடத்துகிறதா வந்து ஒரு குரூப் இருக்கிறதா சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னா, ஒரே ஒரு பொண்ணை தான் காமிப்பாங்க. அது பெரிய குரூப்லாம் கூட இல்லை. இப்படி கிட்டத்தட்ட வந்து அதை ஒரு சட்டையராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஒரு பொண்ணு தான் ஒரு கும்பலாடா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அதை பிடிக்க வர போலீஸ் 20 பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் அதில் வில்லியாக இருப்பா. என்னென்னா ஒரு கேங் அப்படின்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள துரத்துற ஒரு 20 போலீஸ் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை தான் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் பர்பஸ் இல்லாமல் திடீர்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது வழியாக வந்து அது எந்த விதமான ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலை. ஈவன் அது காமிக்கலாகவும் இல்லை, சீரியஸாகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் முடிஞ்சிருது. பட் ஒரு 2-3 இடங்கள் எனக்கு அங்கங்கே ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிளைமேக்ஸ் நெருங்கும் போது, என்ன சார் அனகோண்டான்னு ஒரு படம் எடுக்க வந்திருக்கீங்க, கிளைமேக்ஸ் எழுதாமல் வந்திருக்கீங்களே அப்படின்போது, ஹாலிவுட்டில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும். அதே மாதிரி ரொம்ப சீரியஸாக எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் கிட்ட போயிட்டு, சார் ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறதும், அந்த ஆக்டர் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறது அப்படின்னு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. பட் அப்சர்டாக சில காமெடிஸும் இருந்தது. என்ன அப்படின்னா, பூச்சி கடிச்சிட்டா வந்து யூரின் போனால் அந்த விஷம் இறங்கிடும்னு சொல்கிறதுக்காக ஒரு ட்ராமா ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த காமெடியெல்லாம் ஒரு வேளை வந்து அந்த வெஸ்டர்ன் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ என்னவோ, இந்தியன் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது வந்து அது அவ்வளோ பெருசாக வந்து நமக்கு காமிக்கலாக இல்லை. அது வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். 1 மணி நேரம் 39 நிமிஷம் மட்டுமே ஓடக்கூடிய இந்த படம் நமக்கு வந்து ஒரு லாங் ரன் டைமில் போன மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த படம் வந்து நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் கடந்து போயிடுறதுனால தான். எவ்வளோ வாய்ப்பு இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த டீம் வந்து ஒரு படம் எடுத்திருப்பாங்க, அந்த படத்தை வந்து எல்லாருக்கும் போட்டு காட்டுவாங்க. அதை பார்க்க வந்த ஆடியன்ஸ் கிட்ட ராடும் பிளாக்கும் பேசும்போது கிட்டத்தட்ட வந்து ஆஸ்கார் ஸ்டேஜை வந்து சட்டையர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
அதுவுமே அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. காமெடி வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய டைரக்டர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். அது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு உணர முடியும். ஏன்னா, இவங்க அதை ரொம்ப சீரியஸான ஒரு அட்டெம்ப்டாக தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆடியன்ஸ்க்கு வந்து அது காமெடியாக இல்லாமல் எரிச்சலை உண்டாக்குற மாதிரியான ஒரு தொனியை வந்து கொண்டு வந்துருச்சு.